ஆமே சொல்றீங்க. அதனுடைய வார்த்தையே அப்படியே அதனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வாங்க. கரங்களை தட்டி இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வருக என்று அழைத்து இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துதல்களையும் கூறிக்கொள்கிறேன். சபையின் சார்பாக, குடும்பத்தின் சார்பாக நாங்கள் உங்களை வருக வருக என்று வரவேற்று வாழ்த்துகிறோம். எங்களை அழைத்த பெரியமா பெரியப்பாக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இங்கே அமர்ந்திருக்கிற பாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் மனதார நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதலையும் கூறி நான் செய்தியை ஆரம்பிப்போம். ஒரு நிமிஷம் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோம். ஹலோ பிதாவே, இயேசு நாமத்தில் வருகிறோம். ஐயா ஜெபித்தது போல பேசுகிறது நான் அல்ல, ஆவியானவரே என்னிடத்தில் இருந்து பேசுவீராக. ஆண்டவரே, நாங்கள் கேட்டதோடு அல்லாமல் அதை நாங்கள் தியானித்து அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. மேன்மேல உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம வசனத்துக்கு நேராக கடந்து போலாம். இன்றைய நாளுக்குரிய வேத பகுதியானது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், பக்கம் 274. நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த வசனம் கூட சொல்லலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், பக்கம் 274. அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. இந்த வசனம் ஆண்டோட வார்த்தையை கேட்கும் போது பலன் என்ற வார்த்தையை மாத்திரம்தான் எனக்கு இம்மீடியட்டா கொடுத்தாரு. அப்ப அந்த வார்த்தையை சொன்ன உடனே பலவிதமான பாயிண்ட்ஸை வந்து கடகடன்னு நான் எழுதுறேன். ஏன் அப்படின்னா, பலன் இருந்தாதான் உலகத்துல எதையுமே பண்ண முடியும் இல்லைங்களா? அந்த பலன் வந்து கொடுப்பது ஆண்டவர் மாத்திரமே. பலவிதமான காரியங்களை சிந்திக்கலாம், பலவிதமான செயல்களை நம்ம நினைச்சு செய்யணும்ன்றது நம்ம முயற்சி எடுக்கலாம். ஆனா காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் அவர் மாத்திரமே. அப்ப எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னும் போது இந்த வசனத்தின் வாக்கியத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா முக்கியமான வார்த்தை என்பது கிறிஸ்துவினாலே. ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்துவினாலே தான் நமக்கு பலன் உண்டு அப்படின்னும் போது இயேசு கிறிஸ்துவை எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, இல்ல பாதகமான சூழ்நிலையில ஆண்டவரே நீங்க கொஞ்சம் ஓரமா இருங்க, நான் வந்து சூழ்நிலை எல்லா காரியங்களையும் முடிச்சுட்டு வந்து உங்களை பாக்குறேன் அப்படின்ற காரியங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம்? பிரியமானவர்களே, பலன் உள்ள சூழ்நிலைகள்ல ஆண்டவரை தேடுவதும், பலன் அற்ற சூழ்நிலைகள்ல ஆண்டவரே நான் கொஞ்ச நேரம் பலவீனமா இருக்கேன், நான் தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டேன், என்னோட காரியங்களை பார்த்து என்னோட சொந்த காரியங்கள்ல நான் ஈடுபட்டுட்டு கடைசியா நான் உங்களிடத்துல வரேன், எனக்கு பலன் கொடுங்க. நம்ம கிறிஸ்துவை மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, இல்லனா மனிதர்களை மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நிதானிக்கணும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவை மையமாக வைத்து வாழ்வது அவருக்கு மிகவும் பிரியமான காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா மனிதர்களை சில சூழ்நிலைகள் மத்தியில, சில சூழ்நிலைகளின் மூலமாக நம்ம மனிதர்களை மையமாக வச்சிடணும். இப்ப நம்மளை பார்த்த உடனே கிறிஸ்துவை உடையவர்கள் என்று நம்மளை முத்திரை குத்தி இருக்கிற நம்மள ஒரு அயலான் வந்து ஒரு பத்திரிக்கை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சண்டே வருது, ஒரு நெருங்கின உறவா கூட இருக்கட்டும், அவங்க என்ன சொல்லுவாங்க? சண்டே நீங்க வரமாட்டீங்க. அந்த சண்டே நீங்க வரமாட்டீங்கன்றது அவங்களுக்கு தெரியணுங்க. ஆனா நம்ம உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாமல், 12:2 ரோமர்ல சொல்லுகிறது போல, உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு நன்மையும் பிரியமும் என்று பகுத்தறியத்தக்கதாக மறுரூபம் ஆகுங்கள் அப்படின்னு சொல்லுது.
நம்ம எவ்விதமான நன்மையும் பிரியமும் உடையவர்களாய் நாம் நடந்து கொள்ளுகிறோம். ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கல்யாணம், ஒரு ட்ரெயின் மிஸ் பண்ணாத எத்தனை மணிக்கு நம்ம போறோங்க? 5 மணிக்கு ட்ரெயினுக்குன்னு. 5 மணிக்கு ட்ரெயினுக்குன்னா நம்ம எத்தனை மணிக்கு போய் நின்றுடுறோம்? 4:50க்கு நச்சம் நின்றுடுறோம். கரெக்டா? இல்ல சில பேர் எங்க பெரியப்பா 4:30க்கு 4 மணிக்கே போயிடுவாங்க. அப்ப நம்ம கிறிஸ்துவை உடையவர்களா இருக்கிற நம்ம எப்படி மையமாக வைத்து கிறிஸ்துவோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை முக்கியமாக நிதானிக்கிறோம் பிரியமானவர்களே. ஏனென்றால் நமக்கு பிரேயர் ஆரம்பிக்கிற டைம் 11ன்னு வச்சுக்கோங்களேன். பாட்டு ஆறதுனால முடிக்கட்டும், நம்ம பொறுமையா போலாம், யார் கேட்க போறா? ஆனா உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டு இருக்கிறவர் இயேசு மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனா இருக்கிறார். நம்முடைய உண்மை எப்படி இருக்கிறது என்பதை கடவுள் நம்மளை தியானிச்சு நமக்கு மார்க் போட்டார்னா எவ்வளவு போடுவார்னு யோசிச்சு பாருங்களேன். அப்ப நம்ம மனிதர்களை மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, கிறிஸ்துவை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? உலகத்தான் படைச்ச அந்த ட்ரெயின்ல போறதுக்கு டைமை நம்ம ஃபாலோ பண்றோம். டாக்டர் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா 10 மணிக்கு வர சொன்னா 9:50க்குலாம் போய் நின்றுடுறோம். ஏன்னா நம்முடைய சுகத்துக்காக, நம்முடைய உடலுக்காக. ஆனா ஆலயத்துக்கு போகிற நேரத்தை நம்ம எண்ணி பார்ப்போமே, ஜெபத்துக்கு வருகிற நேரத்தை எண்ணி பார்ப்போமே. சத்தியம் என்பது நாம் யாவருக்கும், எனக்கு வேறு சத்தியம் அல்ல, உங்களுக்கு வேறு சத்தியம் இல்லை. கடவுள் படைத்த ஒரே புத்தகமாகிய பரிசுத்த வேதாகம் யாவருக்கும் ஒன்றே. அப்ப நம்ம எவ்விதமான முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம் அப்படின்றத நம்ம மிகவும் நிதானித்து அறிய வேண்டும் பிரியமானவர்களே. ஏனென்றால் அதாவது பாரபட்சம் இல்லாத வெளிச்சமும் இருட்டும் நல்லவருக்கும் வருது, அநீதிமான்களுக்கும் வருது. ஆனா இன்றைக்கு நீங்க தேவனை தேடல, இன்னைக்கு இவங்க அவ்வளவு பரிசுத்தவானா இருக்கிறா மாறிட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் வெளிச்சமும் நிழலும் இருட்டும் தரேன், நீங்க என்ன முக்கியத்துவப்படுத்தலன்னு தேவன் நம்மள அப்படி பாரபட்சம் பார்க்கிற தேவனா இருந்தா நம்ம எங்கெங்க போவோம்? ஆனா நம்ம சூழ்நிலையின் மூலமாக மனிதர்களை மையமாக கொடுத்து, சில நேரத்துல அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கிறிஸ்துவை மையமாக வைத்து இராத சூழ்நிலையில கூட நம்ம ஆண்டவர் நம்மளை மன்னித்து மறந்து ஏற்றுக்கொண்டு நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு 3 நாள் நமக்காக உபத்திரவப்பட்டு அந்த கேடிலிருந்து அழகினை இழந்து அவருக்கு செய்த பாக்கியமும் நன்மையோ என்ன என்றது நிதானிக்கும் போது பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னவருக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு கடவுள் நம்மளை பார்த்து கேட்கிற கேள்வி என்னவென்றால், கிறிஸ்துவுக்காக நீ என்ன செய்த? என்னை பலப்படுத்துகிறவர் அவரே என்பதை நம்ம ஸ்ட்ராங்கா சொன்னோம். படிச்ச உடனே எல்லாரும் என்ன சொன்னோம்? என்னை பலப்படுத்துகிறவர் அவரே. அப்ப பலத்தை கொடுத்து அவருக்கு நம்ம என்னங்க கிரயத்தை செலுத்தி இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்காக நான் இந்த காரியத்தை செஞ்சேன், இந்த காரியத்தினால நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் அப்படின்றத நம்ம எந்த காரியத்தை தைரியமாக சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்களேன். மிஷனரி வாழ்வுகள்லாம் எடுத்து படிச்சு பார்த்தோம். நம்ம இருக்கிற மிஷனரிகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு காரியத்தை ஆண்டவருக்காக பாட அனுபவிச்சு உபத்திரவப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனா கிறிஸ்துவுக்காக நம்ம ஒரு ஆத்துமாவுக்கு நம்மளோட சுவிசேஷத்தை அறிவிச்சு அவர்களை ஆண்டவருக்கு கொண்டு வந்து உண்மை உள்ளவர்களாய் நம்ம மாற்றி இருக்கிறோமா என்பதை நிதானிக்க வேண்டும் பிரியமானவர்களே. நானும் பைபிள் படிக்கிறேன், நானும் ஜெபம் பண்றேன், நானும் ஊழியக்காரி என்பதை விட நீங்க 100 அதிகாரம் படிங்க, ஆனாலும் ஒரு வசனத்தின்படி நான் நடந்தேன், நான் செஞ்சேன், இதன்படி நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்பதுதான் ஆசீர்வாதம். சரியா இல்லையா? அப்ப நம்ம யாரை மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்மளை பலப்படுத்துகிறவர், நம்மளை வழி நடத்துகிறவர், எல்லா சூழ்நிலைகளிலும் அவராலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்லுகிற அவருக்கு எவ்விதமான கிரயத்தை நாம் செலுத்தி இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்காக எனக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து நான் இந்த காரியத்தை கடவுளுக்காக நான் செய்யறேங்க அப்படின்னு நம்மளிடத்துல இருக்கிற ஒருத்தர் நம்மளால சொல்ல முடியல. ஆனா நீங்க அயலான எடுத்து பாருங்க, பார்ப்பனர்களை எடுத்து பாருங்க, சரியாக அவங்களோட பூஜைய சரியான நேரத்துல சரியா செய்வாங்க. ஆனா நம்மளோட பயமோ பக்தியோ எங்க போச்சுன்றத நிதானிக்கும் போது
மிகவும் நம்ம வேதனைக்குரியவர்களா இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. இன்றைக்கு கூட நம்மிடத்துல ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிற காரியம் என்னவென்றால், உனக்காக நான் பல காரியங்களை செய்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய் மகளே அப்படின்னு கேட்க. ஆண்டவரே, நான் உங்களுக்காக நான் நிறைய காரியங்களை செஞ்சேன் அப்படின்னு நம்மளால தைரியமா சொல்ல முடியுமான்னு யோசிச்சு பாருங்களேன். பிரியமானவர்களே, நாட்கள் மிகவும் கொடியதா இருக்கிறது, மிகவும் குறுகிய காலமா இருக்கிறது. ஆனாலும் பாரபட்சம் இல்லாமல் பலத்தையும் சுகத்தையும் ஆறுதலையும் தேறுதலையும் சந்தோஷத்தையும் உலக பிரகாரமான சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொன்னவருக்கு எவ்விதமான கிரயத்தை செலுத்தி இருக்கிறோம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம கிறிஸ்துவை மையமாக கொண்டிருக்கிற காரியத்துல நம்ம எபிரேயர் 10:25 சொல்லுகிறது போல சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது, சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். அப்ப சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல அப்படின்ட்டு நம்ம படிக்கிறோம். சிலர் விட்டு விடுகிறது போல, அந்த சிலர்ல நாம இருக்கிறோமா, நம்ம பங்குள்ளவர்களா இருக்கிறோமா என்பதை நிதானிக்கணும் பிரியமானவர்களே. ஏனென்றால் கிறிஸ்துவை மையமாக கொண்டிருக்கிறவர்கள் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருப்பார்கள், ஊழியத்திற்கு செல்லாமல் இருக்க மாட்டார்கள், கிறிஸ்துவோடு நடப்பாங்க, கிறிஸ்துவோடு வாழ்வாங்க. அப்ப நாம் எவ்வித பங்கு உள்ளவர்களா இருக்கிறோம் என்பதை நாம் தனித்தனியாக நம்முடைய அனுதின வாழ்க்கையில நான் எப்படிப்பட்டவளா இருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம மிகவும் நிதானிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஏனென்றால் பரலோகம் செல்லும் போது மற்றவங்க பரிசுத்தவான்கள் இருப்பாங்க, அவங்கள புடிச்சிட்டு போகிறதே கிடையாது. நியாய தீர்ப்பு என்பது எல்லாருக்கும் சமமானதே. அப்ப நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறோம், எவ்விதமான காரியங்களை மற்றவர்களுக்கு நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு நம்ம பங்கு பாத்திரவான்களாய் நாம் காணப்பட்டு இருக்கிறோம். ஏதோ வந்தோம், ஜெபிச்சோம், கடந்து சென்றோம் என்பதை விட நான் எவ்விதமான பங்குள்ளவர்களாய் கிறிஸ்துவோடு நான் நடந்து கொண்டு இருக்கிறேன் என்பதை நிதானிக்கும் போது மிகவும் தேவையான காரியங்களை தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து 18:1 சங்கீதத்துல என்ன சொல்றாருன்னா, என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். அப்ப நமக்கு பலன் கொடுக்கிற ஆவியானவருக்கு முதலாவது நம்ம கிறிஸ்துவை மையமாக வைத்து வாழ வேண்டும். இரண்டாவது, அன்பு கூறுவதில் கிறிஸ்துவை உடையவர்கள் சலிக்கவே கூடாதுங்க. ஏனென்றால் முதலாவது ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சூழ்நிலைன்னா முதல்ல அயலார் சொல்லுகிற வார்த்தை என்ன, கிறிஸ்தவங்க தானங்க, நீங்க கிறிஸ்தவங்க தானங்க இப்படி பண்றாங்க. அப்ப நம்முடைய சாட்சி அந்த இடத்துல என்ன ஆகுது, கெட்டு போடுது. நமக்கு பலத்தையும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்த அவருக்கு நம்ம அதே விதமான அன்பை மனிதர்களிடத்திலும் தெய்வத்தினிடத்திலும் நம்ம காண்பிக்கிறோமா என்பதை மிகவும் நிதானிக்க வேண்டும் பிரியமானவர்களே. நான் சின்ன ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கிறேன். என்ன அப்படின்னா, யாக்கோபு 1:22 எடுப்போம். நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு சிறு வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். ஆமென். அல்லேலூயா. சரி, நம்ம பிரம்மசே ஒரு பாட்டு பாடுறாரு. என்ன பாட்டுன்னா, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன், சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன், சாத்தானின் சகல வலிமை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு, சாத்தானின் சகல வலிமை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா.
சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன் பாடணும். நம்ம என்ன வசனம் படிச்சோம்? 1:22 அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயிருங்கள். ஒரு கற்பாம்பூச்சி வந்தாலே என்ன பண்ணுவோம்? தாம் தகிடுதோம் தான். ஆனா நம்ம பாம்புல நடப்போமா, சிங்கத்துல நடப்போமா? எதுங்க நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரோம்? யோசிச்சு பாருங்களேன். இது வரைக்கும் நம்ம வேதத்தை பல அதிகாரங்கள் நாம் வாசித்திருந்தாலும் பிரியமானவர்களே, ஊழியக்காரர்கள் யாரா இருந்தாலும் நம்ம ஒரு வசனத்தை கூட நடைமுறைக்கு கொண்டு வராவிடில் நம்ம செய்கிற ஊழியம் அநித்தியமே. ஆகவே நாம் செய்கிறதொன்று படிக்கிறதொன்று அல்லாமல் வசனத்தை படிச்சு அதன்படி தியானிப்பேன். கர்த்தர் என்னை எப்பொழுதும் மேன்மையாக வைப்பார், என்னுடைய விசுவாசமே என்னை ரட்சித்தது என்ற விசுவாசத்தை வரும் நாட்களில நம்ம அதிகமாய் சொல்ல 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 நம்முடைய நடைமுறைக்கு நினைக்கும் போதெல்லாம் நம்ம தியானிக்கிறது, வேலை செய்யும் போது தியானிக்கிறது, வார்த்தைகளை அதிகமாய் சொல்ல சொல்ல தேவன் பல ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. ஏனென்றால் நம்ம 100 வசனத்தை படிச்சுட்டு ஒரு வசனம் கூட நான் நடைமுறைக்கு கொண்டு வரல. இவ்வளோ சூழ்நிலைகள் வந்தது, நான் சரியா திட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்றத விட இவ்வளோ சூழ்நிலைகள் வந்தது, நான் பொறுமையா தேவன் எனக்கு இருக்க காத்து கொண்டார், என்னுடைய வாயை திறவாமல் இருக்க காத்து கொண்டார் என்பதுதாங்க வசனத்தை நடைமுறைப்படுத்துகிறது. இது வரைக்கும் நம்ம அப்படி தியானிச்சிருப்போமா? யோசிச்சு பாருங்களேன். வசனம் படிக்கிறோம், தியானிக்கிறோம், கர்த்தர் எனக்கு மேன்மையாக வச்சார், வசனத்தின்படி என்ன ஆசீர்வதிச்சாருன்னு சொல்றோங்க. ஆனா வசனத்தின்படி நான் நடந்தேனா அப்படின்றத நம்ம நிதானிச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்படிதான் நம்ம பாடிட்டே இருக்கணும். சிங்கத்து மேல நடப்பேன், பாம்பன் மேல நடப்பேன் அப்படின்ட்டு நம்ம பாடிட்டே இருந்துட்டு ஆனா படிக்கிற வசனம் ஒன்றும் வாழ்க்கை நடத்துகிற வாழ்க்கையை ஒன்றுமாய் ஈராமல் தேவனுக்கு பிரியமும் நன்மையும் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மறுரூபமாகுங்கள் ரோமர் 12:2 கர்த்தர் சொல்லுகிறபடி நம்ம நிதானித்து நடந்தோமானால் மிகவும் ஆசீர்வாதமாய் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நடத்துவார் என்பதில் அச்சமே இல்லைங்க. பிரியமானவர்களே, நம்முடைய வரும் நாட்கள்ல கூட எவ்விதமான வசனத்தை நான் படித்து எவ்விதமான தியானத்தை நான் தியானிப்பேன் என்பது பல அதிகாரம் படிக்கிற நம்ம ஒரு அதிகாரம் படிச்சு அந்த வசனத்துல ஆண்டவர் பேசின வசனத்தை நம்ம நிதானிச்சு அந்த வசனத்தின்படி நான் நடந்தேன் என்பது தாங்க நமக்கு ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு நம்ம வாழ்க்கையில இப்படி பண்ணிருக்கோம்? பாஸ்டர்ஸா இருக்கட்டும், பிஷப்ஸா இருக்கட்டும், ரெவரண்டா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சத்தியம் என்பது ஒன்றே. வரும் நாட்கள்ல இதுவரைக்கும் நம்ம யாருமே அப்படி பண்ணலனாலும் இனி வரும் நாட்களில சிறியவர் முதல் மூத்தோர் வரை வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் ஆவியானவரே, இந்த வசனத்தின்படி என்னை ஆசீர்வதிப்பீராக என்பதை நடைமுறைக்கு கொண்டு வருகிற சீஷர்களாய் நாம் வரும் நாட்கள்ல மாறப்படுவோம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. தொடர்ந்து கூட சில நேரங்கள்ல நம்ம தேவனுடைய ஊழியங்களை செய்கிற நீதிமான்களா இருக்கிறார்கள், சில இடத்துல தேவனை அறியாத அநீதிமான்களா கூட இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய ஊழியத்தை பகிரங்கமாகவும் பலமாகவும் செய்கிற சீஷர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் நம்ம படிச்ச வசனத்தின் போல என்னை பலப்படுத்துக்கு கிறிஸ்துவால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, கர்த்தர் எனக்கு பலவீனத்தை நீக்கி போட்டு பலத்தை கொடுக்கிறார் அப்படின்ற வசனத்தை நம்ம படிச்சாலும் சில நேரங்கள்ல நமக்கு நித்தியமான ஒரு அதாவது நீண்ட நாள் வியாதி வந்து நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ரொம்ப அந்த காரியத்துக்கு நீங்க குறிப்பிட்ட காரியத்துக்கு நீங்க உங்களோட பலவீனத்தை வச்சு நீங்க ஜெபிச்சாலும் உங்களோட பலவீனங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஏன் என்பதை நாம் கிறிஸ்துவை உடையவர்கள் மிகவும் நிதானித்து அறிய வேண்டும் பிரியமானவர்களே. ஏனென்றால் நம்ம எக்ஸாம் படிக்கிற மாதிரி நம்ம படிச்சோம், எக்ஸாம் எழுதணும், அதோட இந்த புக்கை தூக்கி கடையில போட்டுருவோன்ற பைபிள் வேதாகம் அல்லவே. நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோட்டம் உள்ள புத்தகம் என்னவென்றால் என் ஆண்டவர் படைத்த பரிசுத்த வேதாகமே. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது
நம்ம எந்த இடத்துல நமக்கு இந்த சூழ்நிலைகள் சிக்கப்பட்டு இருக்கிறது, ஏன் இந்த பலவீனம் ஏற்படுகிறது, ஏன் என்னுடைய ஜெபத்தை தேவன் கேட்காமல் இருக்கிறார், ஏன் என்னுடைய நீண்ட கால விண்ணப்பங்கள் எனக்கு நிறைவேறாமல் இருக்கிறது என்பதை மிகவும் நிதானிக்க வேண்டும் பிரியமானவர்களே. என்னவென்றால், கிறிஸ்துவை உடையவர்களாய் நாம் இருக்கிற யாவரும் சிலர தேவன் மன்னித்தது போல நாமளும் மனப்பூர்வமாய் அவர்களை மன்னிப்பது மிகவும் அவசியமாய் இருக்கிற தலையாய கடமையா இருக்கிறது பிரியமானவர்களே. ஏனென்றால், கிறிஸ்துவை உடையவர்கள் பிரதான கட்டளையில முதலாவது என்ன? நான் அன்பு கூறுவது போல நீங்களும் அன்பு கூறுங்க. அப்ப நடைமுறைக்கு இந்த வசனத்தை நம்முடைய பிரச்சனைகள் உடையவர்களா இருக்கிறவர்களிடத்துல நாம கொண்டு போறோமா இந்த காரியத்தை? அப்ப அந்த இடத்துலயே நடைமுறைக்கு நம்ம வசனத்தை கொண்டு போறதில்ல. ஆனா நம்ம என்ன சொல்லிக்கிற ஊழியக்காரி அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அப்ப நான் எந்த இடத்துல அந்த வசனத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறேன்? நான் அந்த இடத்துல மன்னிச்சனா? நான் என்ன கஷ்டப்படுத்தின சூழ்நிலைகள்ல கூட நான் அகப்பட்டிருந்தாலும் அதை மன்னிச்சு ஏற்றுக்கொண்டனா அவங்கள அப்படின்றத முதலாவது நாம் நிதானிக்க வேண்டும் பிரியமானவர்களே. இரண்டாவதான காரியம், நம்மிடத்துல யாருன்னா நம்ம போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா அவர்களையும் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட அவங்க கேட்க முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும், ஆண்டவரே என்ன ஏன் மூலமாக சில காரியங்கள் நடந்திருந்தாலும் என்ன மன்னிங்கன்னு அவரிடத்துல அர்ப்பணிக்கணும். முதலாவது மன்னிக்க வேண்டியவர்களை மன்னிச்சிடுங்க. ரெண்டாவது, நம்ம யாரிடத்துல நான் மன்னிப்பு கேட்கணும்னா அவர்களையும் மன்னிப்பு கொடுத்துருங்க. மூன்றாவதான காரியம், அன்பு கூறுங்க. இவ்விதமான காரியங்களை நாம் செய்யும் போது நீண்ட நாள் வியாதிகள் கண்டிப்பாக நிச்சயமாக சுகம் பெறுவோம். அல்லேலூயா. ஏனென்றால், கிறிஸ்துவை உடையவராய் இருக்கிற நாம் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்ன சொன்னாரு? இதை மட்டும்தான் செய்வன் சொல்லலையே, எல்லாவற்றையும். அப்ப பலப்படுத்துகிற அவர் பலவீனத்தை நீக்கி போடுவார். அப்ப எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னும் போது சகல விதமான காரியங்களையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். அப்ப கிறிஸ்துவை உடையவர்களா இருக்கிற நாம் எவ்வித பங்கை நாம் சமுதாயத்திலும் சக மனிதர்களிடத்திலும் குடும்பத்தாரிடத்திலும் சொந்தங்களிடத்திலும் இரத்த பந்தங்களிடத்திலும் எவ்விதமான கிறிஸ்துவை நாம் பிரதிபலித்து கொண்டு இருக்கிறோம்? நம்ம மனுஷர்கள் அந்த இடத்துல பிரதிபலிக்கிறோமா, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோமா? அப்ப நம்முடைய நிதானிப்பு இந்த இடத்துல என்ன இருக்கு? மனுஷர்களை முக்கியமா வைத்து நான் ஏன் அவகிட்ட பேசணும், நானா ஏன் போகணும், நானா ஏன் சொல்லணும்? அப்ப உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசமே அல்லவேங்க. அப்ப அந்த இடத்துல கிறிஸ்து என்ன மன்னித்தது போல நான் மற்றவர்களை மன்னித்துட்டு நான் கடந்து செல்லுகிறேன். ஏன்னா தேவனோடு நான் கடந்து வாழ்க்கையை நடத்துகிறதுனால கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்பதோடு அந்த அர்ப்பணிப்பு நம்மிடத்துல தேவனோடு நம்ம முழு மனதாய் கொடுக்கும் போது சகல விதமான சுகவீனங்களும் நீக்கப்படும். ஒரு சின்ன சாட்சி சொல்றேன். ஒரு 7 வருடமாக ஒரு பிள்ளைக்கு வந்து மாதவிடாய் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப அந்த பாப்பா என்ன சொன்னா, அக்கா எனக்கு 7 இயர்ஸா வந்து மாதவிடாய் காரியங்கள் வந்து ரொம்ப சுகவீனமா இருக்கேன், நான் பலவீனமா இருக்கேன், ரொம்ப அன்டைம்ல உடம்பு சரியாத ஆகும், திடீர்னு 15 days once, திடீர்னு 3 months once அப்படி ஆகுது அப்படின்னு சொன்னோம். நான் சொன்னேன், தேவன் என்னை எவ்விதமாய் படைத்தீரோ அவ்விதமாகவே அவைகள் அனைத்தும் இயங்கும்படி இயேசு நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ டெய்லியும் உன்னோட தனிப்பட்ட ஜெபத்திலையும் நினைக்கும் போதெல்லாம் இந்த கட்டளையை கொடுத்துட்டு நீ பாட்டு உன்னோட வேலைகளை செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். அதே மாதிரி அவ ஒரு 30 days என்கிட்ட ஜோம் பண்ண பிறகு நான் அந்த பாப்பாவுக்கு ஜோம் பண்ணிட்டே வந்தேன். 30 days அதையே சொல்லிட்டே வந்தான். உடனே 1 month கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னா, எனக்கு கரெக்டா லாஸ்ட் ஆன மாதிரி 28 daysல எனக்கு கரெக்டா எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாம மென்ஸ்ட்ருவல்ஸ் ஆயிடுச்சுக்கா. எனக்கு இந்த கட்டளைகள் தான் என்ன உயிர்ப்பித்தது, இந்த வசனம் தான் என்ன உயிர்ப்பித்தது. நான் நம்புறேன் தேவன் இந்த சாட்சியை ஏற்படுத்துறதுக்காக நான் மனதார நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். ஆகவே நம்முடைய பலவீனங்கள் பிசாசினாலோ நம்முடைய அறியாமைகளாலோ வருகிறது மாத்திரமே.
யாருன்னா பிறக்கும் போதே வந்து நல்லா பிறக்காம இருந்தோமா, பலவீனத்தோட நம்ம பிறந்தோமா. சில சூழ்நிலைகள் பலவீனத்தோடு சில பிள்ளைகள்லாம் பிறக்கிறாங்க. ஆனா கிறிஸ்துவை உடையவர்களா இருக்கிறன்னா சில நேரத்துல நம்முடைய அறியாமைகள்ல நம்ம அப்படி பலவீனம் படலாம், பலவீனம் அடையலாம். ஆனா பிறக்கும் போது ஆண்டவர் மூக்கு இங்க, கண்ணு இங்க, காது இங்க, முடி இங்க, எல்லாத்தையும் ஒரு அழகான இடத்துல அந்தந்த இடத்துல பிறக்க வச்சிருக்காரு. ஏங்க அதுக்கப்புறம் நம்முடைய அறியாத சூழ்நிலைகள் மூலமாக நம்ம உடம்புக்கு எடுத்து நம்ம பலவீனப்படுறோம் இல்லையா? அப்ப தேவன் என்ன எப்படி படைச்சிங்களோ அப்படியே என்னுடைய அவயங்கள் மாத்திரம் இயங்கும்படி இயேசுவ நாமத்தினால நான் கட்டளை கொடுக்கிறேன் என்ற கட்டளைய நம்முடைய அனுதின வாழ்க்கையில நாம் சொல்லி ஜெபிக்கும் போது உங்களுடைய பலவீனங்கள் எங்க போகுதுன்னு நினைச்சு பாருங்க. இத கண்டிப்பா ஒவ்வொருவரும் நடைமுறையில வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணும்போது இந்த சுகத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி செய்யும் போது பலவிதமான சுகத்தையும் பலவிதமான ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறாராம். பிரியமானவர்களே, இது எல்லாமே வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும், வசனத்தின்படியாக என்னை மறைத்து நீர் வெளிப்படுத்துவீராக. முதலாவது நம்ம அன்பு கூற சொன்னோம். முதலாவதான காரியத்தை கிறிஸ்துவை மையமாக வைக்கணும். இரண்டாவதான காரியம் அன்பு கூற வேண்டும். மூன்றாவதான காரியம் மன்னிக்கணும். நான்காவதான காரியம் வேதனை உண்டாகும் வழி எதுவோ என்னிடத்திலிருந்து பார்த்து நித்திய வழியிலேயே நடத்தும் என்ற வார்த்தைய சங்கீதம் 139:24 சொல்லுகிறாரு. வேதனை உண்டாகும் வழி எனக்கு அறிந்து படிங்கப்பா. வேதனை உண்டாகும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும். ஆமென். இயேசுவே, எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ சில பாவங்களை நான் செய்திருப்பேன். அதே மாதிரி 139:24 சங்கீதம். தேவனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அல்லேலூயா. நம்ம முதலாவது என்ன பண்ணோம்? கிறிஸ்துவை மையமாக வைத்து வாழ்க்கையை நடத்த வேண்டும். இரண்டாவது அன்பு கூற வேண்டும். மூன்றாவது பிறரை மன்னிக்கிறது போல நாம் மன்னிக்க வேண்டும். நான்காவது நம்முடைய நிதானிப்பு என்னவென்றால் வேதனை உண்டாகும் வழி என்னிடத்தில் எதுவோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அப்ப நம்முடைய அர்ப்பணிப்பு எதுவா இருக்க வேண்டும் என்றால், என்னிடத்துல எவ்விதமான வேதனை உண்டாகும் வழி இருக்கிறது ஆண்டவரே, என்னிடத்துல எவ்விதமான காரியங்கள் மறைந்திருக்கிறது ஆவியானவரே, என்னிடத்துல வேதனை உண்டாக்குகிற சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, நான் உம்மை தெரிந்தோ தெரியாமலோ வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்துல எந்த சூழ்நிலைகள்ல வெளிப்படுகிறது என்பதை நாம் மிகவும் நிதானிக்க வேண்டும். பிரியமானவர்களே, வேதனை உண்டாக்கும் வழி என்பதை நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது, ஆண்டவரே உமக்கு உண்மையா வாழ்றேன், உமக்கு உத்தமமா வாழ்றேன், என்னோட குடும்பத்தை நான் உண்மையா சீரும் சிறப்புமா நடத்துகிறேன், நீர் அதற்கேற்ற ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் கொடுக்கிற வல்லவரா இருக்கிறீர் என்று அந்த காரியங்களை பூரணமா நடத்தலாங்க. ஆனா கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்மள நமக்கு அறிந்த பாவங்கள் அறியாத பாவங்கள் என்பதை சில நேரங்கள்ல நமக்கு தெரியாமலே சில பாவங்கள் இருக்கும். கரெக்டா இல்லையா? அப்ப அந்த பாவங்களுக்கு எல்லாம் எங்க நம்ம நிவர்த்தி பண்றது? நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவரே என்னிடத்துல அறியாம இருக்கிற ஏதேனும் பாவங்கள் இருந்தால் எனக்கு உணர்த்தி மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்வீராக. அப்பொழுது என்னுடைய பலவீனம் தானா போயிடும். அப்ப நம்ம என்ன பண்றோம்? பொண்ணுக்கு சீடை எடுத்து மருந்து போடாம இவ்வளவு நாள் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மேல மருந்து போட்டுட்டே இருக்கோம். அப்ப நம்ம உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்பட்டால் மாத்திரமே நம்முடைய வெளியான சரீரங்கள் நமக்கு பலன் அடையும். அப்போ உள்ளான மனுஷனை நம்ம எப்படி புதுப்பிக்கணும் அப்படின்னா, நம்முடைய பாவங்கள், நம்முடைய மூதாதையர்களுடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள், கீழ்ப்படியாமைகள், மன்னியாமைகள், சில சாபங்கள், தலைமுறை சாபங்கள் எல்லாம் நமக்கு நம்ம தாத்தாலாம் தாத்தாலாம் எவ்வளவு நல்லவரு எவ்வளவு கெட்டவர்களா நமக்கு யாருமே தெரியாது. ஆனா தானாகவே நமக்கு
தலைமுறை சாபங்கள் என்பது இருக்கோ இல்லைன்றதும் நம்ம நிதானிச்சிருக்க மாட்டோம். ஏன் இந்த காரியம் ஒரு சில குடும்பங்கள்ல நம்ம பார்த்திருப்போம், கரெக்டா சில பேர் 50 வயசுல இறப்பாங்க, இல்லைன்னா ஒரு சின்ன பிள்ளைய 20 வயசுல இறந்திருப்பான், அடுத்த பிள்ளை அதே 20 வயசுல இறந்திருப்பான். ஆனா என்ன பண்ணுவாங்க, பரிகாரம் பண்றேன்னு இங்க போவாங்க, அங்க போவாங்க, அங்க போவாங்க, இங்க போவாங்க. நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவரே உம்மிடத்துல என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய தலைமுறை சாபத்தை, எனக்கு அறிந்தும் அறியாமல் இருக்கிற பாவங்களை என்னை மன்னிங்க. நம்முடைய அர்ப்பணிப்பு எவ்விதமா இருக்கிறது என்பதை தேவன் பார்த்து அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. அப்ப நம்ம வசனம் படிக்கிறோம், என்ன படிக்கிறோம்னா முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் அப்படின்னு தான் படிக்கிறோம். ஆனா எல்லா நேரத்திலும் அதே முழு இருதயத்தை நம்ம கொடுக்கிறோமா? எல்லா நேரத்திலும் அதே முழு மனதை ஏக சிந்தை நம்ம ஆராதனையில கேட்டோம். அந்த ஏக சிந்தை ஒருமனப்பாட ஒற்றுமையாய் நம்ம எல்லா காரியங்கள்லயும் எல்லா நேரத்திலும் தேவனை பிரகடனப்படுத்துகிற நீதிமான்களாய் நாம் இருக்கிறோமா என்பதை மிகவும் நிதானித்து அறிய வேண்டும் பிரியமானவர்களே. அப்ப நம்முடைய அர்ப்பணிப்பு என்னவா இருக்க வேண்டும் என்றால், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல என்னவா இருக்கிறது ஆவியானவரே? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல எவ்விதமான காரியங்களாய் விளங்கப்படுகிறது, எவ்விதமான வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல இருக்கிறது என்பதை மிகவும் நிதானிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஏனென்றால் ஆண்டவருடைய வழி மிகவும் குறுகலானது. சகலவிதமான உலகத்தானுடைய காரியங்கள் எல்லாம் நம்ம ஸ்டெப் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், டக்கு டக்கு டக்குன்னு நடந்துரும். ஆனா ஆண்டவருக்கு என்று ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்களேன், பலவீனம் வரும், சுகவீனம் வரும், சில காரியங்கள் தடைகள் வரும், சண்டை வரும், பிரச்சனை வரும். ஆனா அதையும் தாண்டி வரும்போதுதான் பல ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாட்களும் நேரங்களும் மிகவும் கொடியதா இருக்கிறதுனால நாம் நிதானித்து அறிய வேண்டியது என்னவென்றால், என்னிடத்துல அறிந்தும் அறியாமல் இருக்கிற பாவங்கள் நமக்கு தெரியும். என்ன பாவங்கள் நாம் செய்திருக்கிறோம், என்ன பாவங்கள் நமக்கு அறியாமல் இருக்கிறோம். நான் என்ன பாவம் செய்தேன், நான் என்ன காரியங்கள் என்னிடத்துல மறைந்து இருக்கிறது, என்னிடத்துல எவ்விதமான காரியங்கள் நான் என்னிடத்துல நீங்க எனக்கு வெளிப்படுத்த போறீங்க அப்படின்ட்டு நம்ம கடவுள்கிட்ட அர்ப்பணிச்சாதாங்க இது நடக்கும். ஏன்னா டாக்டர்கிட்ட போறோம், என்னமா பண்ணது உடம்பு ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னு நம்ம சொல்றோமா? என்ன பிரச்சனைன்றத நம்ம தெளிவா சொல்றோம், பிரச்சனைகளை நம்ம சொல்றோம். ஏன்னா நிவர்த்தியாக்கப்படணும், சரியாகணும், சுகமடையணும், குணமடையணும்ன்றது சொல்றோம். ஆனா ஆண்டவர்கிட்ட மட்டும் விசுவாசிக்கவே தெரியாம, ஏசப்பா நீங்க சுகத்தை கொடுங்க, இது மாதிரி எனக்கு பிரச்சனை. அப்ப நம்முடைய விசுவாசம் எங்க அப்படின்னு கேட்கிறார். பலப்படுத்துக கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லுகிறோம். ஆனா நம்ம முழுவதுமா விசுவாசிக்கிறோமா, பாதியா விசுவாசிக்கிறோமா? நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை மிகவும் நிதானிக்கணும் பிரியமானவர்களே. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 4வது காரியத்தை அர்ப்பணிச்சிருக்கோம். என்னன்னு, ஆண்டவரே என்னுடைய அறிந்தும் அறியாமல் இருக்கிற பாவங்களை நீர் வேதனை உண்டாகும் வழி எதுவோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும். அந்த நித்திய வழிதாங்க மிகவும் குறுகலானது. கர்த்தருடைய பாதை மிகவும் குறுகலானது. ஏனென்றால் நல்ல காரியங்களை கடவுளுக்கு என்று நம்ம அர்ப்பணித்து செய்யும் போதுதாங்க பிரச்சனை வரும். ஐயோ இங்க பிரச்சனை வந்துருச்சு, அப்ப ஆண்டவருக்கு சித்தமே இல்லை, இதெல்லாம் ஆண்டவருக்கு உண்மையான காரியம் இல்லை, ஆண்டவர் சித்தம் செய்கிற காரியம் இல்லை அப்படின்ட்டு நம்ம விலகி செல்வதை விட, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி என்னை மனைவீராக என்பதை சொல்லி ஜெபித்துட்டு ஆண்டவர் காரியங்களை நிறுத்தாம நிதானமா பொறுமையா தேவனுக்கென்று ஓடினோம். ஆனால் பெருத்த ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்த முக்கியமான சீஷர் யாரு? பேதுரு, யூதாஸ் காரியர். இவங்க எல்லாம் யாரு? நெருங்கின சீஷர்கள், சரியா இல்லையா? அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்தாங்க. ஆமாவா இல்லையா? போர் அடிக்குதா? இல்லை, காட்டி கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தவங்களே காட்டி கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில சில துரோகங்கள், வைராக்கியங்கள், பிரச்சனைகள், விரோதங்கள்,
சண்டைகள், இப்படிப்பட்ட ஜனங்கள் உண்டாக்கி, இப்படிப்பட்ட ஜனங்கள் நம்மிடத்துல நம்ம மூலமாக சில வைராக்கியங்கள், பிரச்சனைகள் வந்து அவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்க, அதனால நான் பேசாமையே இருக்கேன், விரோதிச்சுட்ட, துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு கடவுள் அவங்களையும் மன்னிச்சு அந்த சீஷர்களை ஏற்றுக்கொண்டார் இல்லையா? ஆனா கடவுளுக்கு தெரியுமா இல்லையா இவங்க நம்மள காட்டி கொடுக்க போகிற சீஷர்கள்னு தெரியுமா இல்லையா? யூதாஸ் காரியத்தை தான் காட்டி கொடுப்பாருன்னு சொன்னாரு. ஆனா அவர் எங்க இருந்தாரு? மடியிலே இருந்தாரு, பக்கத்திலேயே இருந்தாரு, நெருக்கமா இருந்தாரு. நெருக்கமான உறவுகள் தான் இன்னைக்கு பலவிதமான சூழ்நிலைகளை நமக்கு ஏற்படுத்துவாங்க. ஆனா அவர்கள் மூலமாக நமக்கு அனுபவங்களும் பாடங்களும் தேவன் கற்றுக் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இன்னைக்கு கூட நம்ம நிதானிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல எவ்விதமான காரியங்கள் இருக்கிறது ஆண்டவரே? என் குடும்பத்தாரிடத்துல, என் பிள்ளைகளிடத்துல, என் தலைமுறைகளிடத்துல இந்த நிதானிப்பு பெற்று நம்முடைய அர்ப்பணிப்பு எவ்விதமாய் இருக்கிறது என்பதை மிகவும் நிதானிக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய அர்ப்பணிப்பு முழுவதுமா இருக்குதா, 75% தான் இருக்கா, இல்ல 100% இருக்கான்ட்டு மனுஷர்களுக்கு தெரியாதுங்க. ஆனா யாருக்கு தெரியும்? உங்களையும் என்னையும் படைத்த தேவனுக்கு தெரியும். ஆனா அந்த அர்ப்பணிப்பு எவ்விதமா இருக்க வேண்டும் என்பதை நாம் உறுதி செய்து பூரணமாக தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணித்து நம்முடைய தவறுகளை, பாவங்களை, அறிந்தும் அறியாது செய்த காரியங்களையும், மூதாதையர்களுடைய சாபங்களையும், வேதனைகளையும், பிரச்சனைகளையும் நீர் ஏற்றுக்கொண்டு என்னை மன்னித்து ஒரு விசை ஏற்றுக்கொள்வீர் என்று சொல்லும் போது நம்முடைய அர்ப்பணிப்புக்கு பல நாள் விண்ணப்பங்கள் உங்களுக்கு நிறைவேற்றப்படும். பிரியமானவர்களே, பலவிதமான சோதனைகள்ல யாக்கோபு 1ஆம் அதிகாரம் எடுக்கல, பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக இருங்கள். என்ன சொல்றாரு பாருங்களேன், இதுல சோதனை வரும்போது மிகுந்த சந்தோஷமாக. எப்படி எங்களுக்கு வயல் காலேஜ்ல ஐயா சொல்லி கொடுத்தது என்னன்னா, மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள், ஏனென்றால் சோதனையில தாங்க பலப்படுவாங்க. எக்ஸாமே எனக்கு வேணாம், நான் 12th படிச்சு காலேஜ் முடிச்சுட்டு நான் வேலைக்கு போயிடணும்னு எந்த பிள்ளைய நான் சொல்ல முடியுமா? உலகத்தாரா இருக்கிற உலகத்தாருடைய காரியங்களுக்கே நம்ம படிக்கிறோம், எக்ஸாம் எழுதுறோம், அடுத்த கிளாஸுக்கு போறாங்க. அப்ப கிறிஸ்துவே ஒரு யூனிவர்சிட்டியா இருக்கும் போது ஏங்க நம்ம படிக்க கூடாது? பலவிதமான சோதனைகள் நம்ம வரும்போது சந்தோஷமா ஏன் எண்ணக்கூடாது? ஆனா நம்ம என்ன பண்றோம்? இந்த ஆண்டவருக்கு கண்டே இல்லை, இந்த ஆண்டவருக்கு என்னை பார்க்கவே மாட்டார், இந்த ஆண்டவர் எனக்கு தான் இந்த சோதனை எல்லாம் தருவார் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? ஆனந்த வார்த்தைகள்ல புலம்பிடுறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நம்ம ஒவ்வொரு அனுபவங்களிலும், ஒவ்வொரு சோதனைகளிலும் சாதனையாக என்ன, ஆண்டவரே இந்த அனுபவத்தின் மூலமாக இந்த காரியத்தை அடியும் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்களே, அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன், அதுக்காக உமக்கு மனதார நான் நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு வாழ்க்கையின் அடிப்படையிலும் நாம் செய்ய வேண்டிய காரியம் நன்மையானதாக இருந்தாலும் நம்ம இறுதியில கற்றுக்கொள்வது ஒன்று அனுபவம் அல்லது பாடம். கரெக்டா? ஒன்று பாடமா இருக்கும், இல்லைன்னா அனுபவமா இருக்கும். ஆனா அந்த பாடத்தையும் அனுபவத்தையும் இரண்டு விதமான காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு எவ்விதமான பாத்திரவான்களா நம்ம விளங்குகிறோம் கிறிஸ்துவுக்குள்ள. நம்ம சில காரியங்களை இப்படிதான் செய்யணும், அப்படிதான் செய்யணும் அப்படின்ட்டு நம்ம நிதானிச்சு செஞ்சு கொண்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் நமக்கென்று அவருடைய காலகட்டத்துல, ஏற்ற காலகட்டத்துல, ஏற்ற நேரத்துல, 1 பேதுரு 5:10 சொல்லுகிறார், ஏற்ற காலத்துல அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்கள் சொல்லுகிறார். ஆனா எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய சோதனைகள் வரும்போது சாதகமாக இருந்தா ஆண்டவர் எனக்கு இந்த நேரத்துல செஞ்சுட்டாருன்னு நம்ம சொல்றோம், பாதகமாக இருந்தா ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாருன்னு போல வரும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறது, இன்றைக்கு இந்த வேலையில சொல்லுகிறது என்னவென்றால், நீங்க நினைக்கிற நேரத்துல இல்ல, நான் நினைக்கிற நேரத்துல இல்ல, ஏற்ற காலத்துல அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே நம்ம ஏற்ற காலத்துல, அவருடைய காலத்துல
இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? in his time not in our time. என்னோட நேரத்துல அல்ல, அவருடைய நேரத்துல உயர்த்தும்படிக்கு, அவர் நம்முடைய கரங்களை உயர்த்தும்படிக்கு நம்ம அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருங்கள். ஆண்டவர் சொல்ல, சின்ன பிள்ளைங்களை நம்ம என்ன சொல்றோம்? அம்மாப்பா சொல்றதை கீழ்ப்படிங்க. ஆனா வளர்ந்தா என்ன பண்றோம்? நம்ம பெரியவர்கள் ஆயிட்டு நம்ம யார் சொல்றதையோ கேட்கறதுக்கு கஷ்டப்படுறோம். ஆனா ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய நேரம் என்னுடைய நேரம் அல்ல பிரியமானவர்களே, ஏற்ற காலத்துல நான் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய கரத்துக்குள்ள, பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்கள். நாம் இந்த வசனத்தின் படியாக நடைமுறைக்கு எவ்விதமாய் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு செல்கிறோம், எவ்விதமான நடைமுறைகள் நம்மிடத்துல வெளிப்பட்டு இருக்கிறது, எவ்விதமான காரியங்களை நான் திருவசனத்தை கேட்கிறவளால் மாத்திரம் இல்லாமல் அதன்படி நடவுங்கள் வசனம் சொல்லுகிறதுபடி இங்கே வாங்கிட்டு இப்படி விட்டு விடாமல் மற்றவர்களுடைய காதுகளில ஓதும்படியாகவும் நம்ம தயார்படுத்தி, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிற்க பண்ணுகிறவர் அவரே. அல்லேலூயா. ஆனாலும் சில சோதனைகள் வந்தா நம்ம சாதனையா மாற்றுகிறவர் தேவன் மாத்திரமே. அந்த சாதனை எப்படி சோதனைய சாதனையா மாற்றுகிறதுன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சோதனை வந்தாலும் ஜெயிப்பேன் கிறிஸ்துக்குள்ள, சாதனை இருந்தாலும் நான் ஜெயிப்பேன். ஏன்னா எனக்குள்ள ஜெயம் கொடுக்கிறவர் அவரே. இவ்விதமான சந்தேகப்படாமல் ஐயப்படாமல் இருக்கிற விசுவாசம் நம்மிடத்துல எங்க போகிறது? நம்மிடத்துல சோதனை வரும்போது, பாதகமா இருக்கும் போதுதான் நம்ம ஆண்டவரை தேடுறோமா, இல்ல சாதகமா இருக்கும் போது கூட ஆண்டவரை தேடுறோமா என்பதை நிதானிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஏனென்றால் நம்முடைய தேவன் சாதகமா இருக்கும் போது மட்டும் தேடுகிற தேவன் இல்லை, எல்லா நேரத்திலும் தேடுதானே சொல்றாரு. 6:33 மத்தியில சொல்லுகிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எவைகள் எல்லாம்னா மேலே குறிப்பிட்டவைகள் எல்லாம். என்னன்னா, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இந்த காரியங்களுக்கு கவலைப்படக்கூடாது அப்படின்னா நம்ம தேட வேண்டிய முதலாவதான காரியம் தேவனுடைய ராஜ்யமே. அப்ப நம்ம எந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே? எவ்விதமான ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம்? எவ்விதமான ஆவிக்குரிய வாழ்க்கையின் ரீதியாக நம்ம நிதானிச்சு பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. எவ்விதமான இடத்துல நம்ம நின்று கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து கேட்கிற கேள்வி என்னவென்றால், எனக்காக என்ன செய்தார்? உனக்காக நான் மறுத்தேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தேன், பலவிதமான காரியங்களை உங்களுக்காக நான் செஞ்சேன், எனக்காக நீ ஒரு நன்மையை, ஒரு காரியத்தை செஞ்சியா மகளே கேட்டாலும் நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லுங்களேன்? ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க நம்ம கேட்கிறோம். ஆனா எல்லா காரியத்தையும் நமக்கு பாரபட்சம் இல்லாம ஏற்ற காலத்துல அற்புதங்களை செய்தார். யாருன்னா ஆண்டவரை நான் நம்பினேன், நடுத்தரில் விட்டுட்டாருன்னு சாட்சி சொல்றதை கேட்டுப்போமா, கேள்விப்பட்டிருப்போமா? இந்த சரியான நேரத்துல கரெக்டா எனக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார், இந்த நேரத்துல உதவி செஞ்சலன்னா நான் எங்கேயோ போயிருப்பேங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். எத்தனையோ சாட்சிகளை நம்முடைய வாழ்க்கையில கேட்டுப்போம். ஆனா ஒரு நாள் கூட நம்மள பாரபட்சம் இல்லாம ஆசீர்வதிச்சுட்டு இருக்காரு. நம்ம என்ன கிரயத்தை செலுத்தி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்களேன். கிறிஸ்துவுக்காக, ஆண்டவருக்காக, இயேசுவுக்காக நான் இந்த காரியத்தை தொடர்ந்து கிறிஸ்துவுக்காக செய்வேன் என்பதை மிகவும் நம்ம ஒரு பொறுப்போடு, ஒரு கண்டிஷன் எடுத்து நம்ம ஃபாலோ பண்ண, தொடர்ந்து நம்ம கடைபிடிக்கிற நீதிமான்களாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா உலகத்தானுங்களே எவ்வளவு பயபக்தி பாருங்களேன். அந்த கேரளாக்கு போற பக்தர்கள் எல்லாம் மாலை போட்டு எவ்வளவு பக்தியோட, எவ்வளவு வலிவேதனைகளோட, ஆனா உயிரற்ற சிலைகளுக்கு பண்ணும்போது நம்மளை இந்த நாள் வரைக்கும் நடத்தி வந்த தெய்வத்துக்கு எவ்விதமான கிரயத்தை செலுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆப்பிரியமானவர்களே, நாம காலம் மிகவும் கொடியதா இருக்கிறதுனால அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் வசனம் சொல்லுகிறது. அசதியில என்ன வார்த்தை இருக்கு சொல்லுங்க பாப்போம். அசதியில என்ன இருக்கு? அசதியிலேயே சதி இருக்குது. அந்த அசதி தாங்க நம்மள சதி பண்றது. ஆனா நம்ம அந்த அசதியா இராமல்
ஜாக்கிரதையா இருக்கணும். ஏனென்றால் பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கெஞ்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி கொண்டிருக்கிறான். அப்ப எந்த நேரத்துல யார் ஆஃப் பண்ணலாம், எந்த நேரத்துல யாருக்கு பலவீனத்தை கொடுத்து உட்கார வைக்கலாம், ஊழியத்துல எந்த காரியங்களும் செய்ய விடாம பார்க்கலான்னு பார்த்து கொண்டே இருக்கிற அவனுக்கே அவ்வளோ பவர் இருக்கும் போது நம்மளை படைச்சு இவ்வளவு ஆண்டவர் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட சிலரில உங்களையும் என்னையும் அழைத்து வந்த தெய்வத்துக்கு எவ்விதமான நன்மையும் கிரயத்தையும் செலுத்தி கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே என்பதை நாம் நிதானித்து அறிந்தால் மிகவும் நமக்கே வேதனையா இருக்கும். ஆனா எவ்விதமான வேதனை உண்டாகும் வழி என்னிடத்துல இருக்கிறது ஆவியானவரே, எனக்கு நீங்க ஒரு விஷயம் கற்றுக் கொடுங்க. எனக்கு எவ்விதமான வழி என்பதை எனக்கு நிதானிக்க தெரியல. நீங்க பேசுறதோ எனக்கு புரியலன்னா ஆண்டவரே, நீர் பேசுகிறது எனக்கு புரியும்படியாக நீர் எனக்கு கற்றுக் கொடுப்பீராக. நீர் பேசுகிறது எனக்கு அறியும்படியாக என்னுடைய புரிதலுக்கு ஏற்றார் போல நீங்க எனக்கு கற்றுக் கொடுங்க ஆவியானவரே அப்படின்றத மிகவும் நிதானிக்கிறோம் பிரியமானவர்களே. ஏனென்றால் நான் இந்த காரியத்தை எப்படி சொல்றேன் அப்படின்னா, கொரோனா டைம்ல வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணி தகப்பனை என்ன பண்ண, ஒரு மெசேஜ் வந்து ஆன்லைன்ல வீடியோ நான் எடுக்கிறேன், நீங்க நின்றுதான் ஆகணும், வீடியோ எடுக்கணும், ஒரு மெசேஜ் கொடுங்க சண்டே சர்வீஸ்ல, யாருமே வரக்கூடாதுன்ட்டு லாக்டவுன் போடும்போது நீங்க கொடுங்க, ஆன்லைன்ல கொடுத்துதான் ஆகணும், எல்லாருக்கும் அனுப்பலாம், இது கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்ப என்ன சொன்னாங்க, இல்லம்மா ஆன்லைன்ல வீடியோலாம் அது கொஞ்சம் ரொம்ப தயக்கப்பட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால. நான் சொன்னேன் நம்ம அனுப்பலாம், நீங்க நம்ம போடலாம் மெசேஜை, நீங்க கொடுங்க அப்படின்ட்டு கொடுத்து, அப்ப என்ன பண்ண, எனக்கு வீடியோ எடுக்க தெரியாது, எடிட் பண்ண தெரியாது, யூடியூப்ல அப்லோட் பண்ணது எதுவுமே தெரியாது. ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு தான் நீங்க கற்றுக் கொடுக்கணும், நீங்க மாத்திரம் தான். கொரோனா டைம்ல நான் யார்கிட்ட போய் கேட்க முடியும் சொல்லி யோசிச்சு பாருங்களேன். அப்ப நான் சொன்னேன், எனக்கு எந்த ஒரு காரியங்களும் தெரியாது, எந்த அப்ளிகேஷன் எடுக்கிறது, எந்த ப்ரோக்ராம் போறது, என்ன பண்ணணும், எப்படி எதுவுமே தெரியாது. ஆனா எனக்கு நீங்க கற்றுக் கொடுப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஏன் அப்படின்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்ன சூழ்நிலைகள்ல நம்ம ஆன்லைன்ல கேட்டா கூட சத்தியம் விடுதலையாக்குகிற வல்லமை உங்களுக்கு இருக்கிறது என்பதனால இந்த வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு 350 வீடியோஸ் மேல போட்டிருக்கோம். உண்மையாவே அதை கற்றுக் கொடுத்தவர் ஆவியானவர் மாத்திரமே. ஏனென்றால் எல்லா காரியங்களையும் ட்ரை பண்ணி பார்த்தேன், கற்றுக்கொண்ட, ஆனா எனக்கு கடவுள் மாத்திரம் தாங்க அந்த காரியங்களை கற்றுக் கொடுத்தார். நீங்க அவருக்காக ஒரு ஸ்டெப் அர்ப்பணிச்சு ஒரு டிராக்ஸ் எடுத்து வெளியில போய் ஒருத்தர்கிட்ட இயேசு நல்லவர்னு கொடுத்து பாருங்களேன், நமக்கு நம்முடைய தலைமுறைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்து சேரும். ஏனென்றால் சின்னதுல நாங்க வந்து இந்த வயசுல உட்காரும் போது எல்லாரும் எதிர்க்கு என்ன பண்ணுவாங்க, என் தகப்பன் சத்தமா பாடு, சத்தமா கை தட்டுவாங்க. அந்த வாலிப வயசுல ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லாருமே பாக்குறாங்களே, எல்லாருமே இப்படி சொல்றாங்களே, எல்லாருமே வந்து எல்லாரும் எதிர்க்கே இது மாதிரி பேசுறாங்களே அப்படின்னு அப்ப கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு நான் போயிட்டு 6:30 மணிக்கு ஜெபத்துல, ஞாயிற்றுக்கிழமையில ஜெபத்துல 6:30 காலையில உட்கார்றதுக்கு முன்னதாகவே 6:15 அடுத்த ஒரு நிமிஷம் என் மகன் இருக்க மாட்டாரு கீழே வீட்டுல, அடுத்த நிமிஷமே 6:30 போயிடுவாரு. அப்ப நான் யோசிச்சேன், அன்னைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த பயத்தோடு கடைபிடித்த ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு சொல்லி கொடுக்காம தானாவே ஆசீர்வாதமா மகன் வந்து 6:30 சர்வீஸ்க்கு 6:15 போகிறதுக்கு எந்த குழந்தைக்கும் கற்றுக் கொடுக்கலங்க. ஒரு நாளும் எழுந்து சீக்கிரமா போச்சு 6:15 கீழே இருக்கவே மாட்டான். 6:30 போனோம் அப்படின்னா நானும் 6:30 தான் போவோம், ஆனா அவன் 6:15 போயிடும். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட நன்றி சொன்னேன், அன்னைக்கு நாங்க கற்றுக்கொண்ட காரியங்கள் தான் இன்னைக்கு எங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றினீங்களே. அப்ப நீங்க விதைக்கிற விதை நம்முடைய தலைமுறைகளுக்கு பெயர் சொல்லும் பிரியமானவர்களே. ஆகவே நம்ம இப்படி இருக்கோம், நம்முடைய சூழ்நிலைகள் இப்படிப்பட்டதா இருக்கிறது. நம்ம ஒடுக்கப்பட்டவர்களா இருந்தாலும், ஒடுக்கப்பட்டவர் யூதர்களை தாங்க தெரிந்து கொண்டார், மீனவர்களை தாங்க தெரிந்து கொண்டார், பெண்களை தாங்க தெரிந்து கொண்டார், வரி வசூலிப்பவர்களை தெரிந்து கொண்டாங்க. யூதர்கள்ல நீங்க புதிய ஏற்பாடுல நீங்க படிச்சு பாருங்க, இந்த விதமான 5 ஜனத்தாரை தான் தெரிந்து கொண்டார். எல்லாமே ஒடுக்கப்பட்டவர்கள், மேய்ப்பர்கள், பெண்கள், வரி வசூலிப்பவர்கள், மீனவர்கள், இப்படிப்பட்ட 5 காரியங்கள் உடையவர்களை தான் ஆண்டவர் வந்து தெரிந்து கொண்டார். அப்போ ஒடுக்கப்பட்டவர்களை தாவீது யாரா இருந்தாரு? மேய்ப்பனா இருந்தாரு. அப்ப ஆண்டவர் எப்படி வச்சாரு? ராஜாவை வச்சாரு. சாதாரணமா இது நடந்திருக்கும் நினைக்கிறோமா? கிடையவே கிடையாது. பல விதமான சோதனைகள் அகப்பட்ட
ராஜாவா இருந்தாலும் ஆனா அவர் சொன்னதை நிறைவேற்றினாராம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை ஓட்டத்துல நாம் கிறிஸ்துவை உடையவர்களா இருக்கிறனா, நான் கிறிஸ்துவோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா, கிறிஸ்து என்னோடு வாழ்கிறாரா, கிறிஸ்துவை நான் மையமாக வைத்து வாழ்கிறேனா என்ற பிரதிபலிப்பை மற்றவர்களுக்கு நாம் எவ்விதமான சுவிசேஷத்தை அறிவிக்கிற நீதிமான்களாய் நாம் இருக்கிறோமா என்பதை மிகவும் நிதானிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம தொடர்ந்து ஒரு விச கூட நம்ம தேவனை நோக்கி ஒரு விச நம்ம கேட்ட சத்தியத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று நம்ம அர்ப்பணிப்போமா? தொடர்ந்து ஒரு விச நம்ம ஒரு 10 நிமிஷத்துல ஜெபம் பண்ணி நான் முடிச்சிடுறேன். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்திலே ஆண்டவரே தெய்வத்தை மையமாக வைத்து, இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து வசனத்தின்படி எங்களை நடைமுறைக்கு கொண்டு வருகிற சீஷர்களால் எங்களை மாற்ற வல்லவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வசனத்தின்படி எங்களை உயிர்ப்பியும் ஆவியானவரே. நீர் அன்பு கூறினது போல, நீர் மன்னித்தது போல, நீர் சுகம் கொடுத்தது போல நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே வசனங்களை நடைமுறைப்படுத்துகிற சீஷர்களால் எங்களை மாற்ற வல்லவர் என்று நாம் விசுவாசிக்கிற தகப்பனே, எங்களோடு இம்மட்டுமாய் அசைவாடினவர் இனியும் எங்களோடு உறவு கொண்டு கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்துவோடு நான் நடக்கிறேன் என்ற வாழ்க்கையை, ஒரு வைராக்கியமான ஒரு வாழ்க்கையை நீர் நடத்த ஒரு வாழ்க்கையை செவ்வா நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாக வேண்டுகிறோம். என்னமா இந்த காரியங்கள் முடியும் அப்படின்னு நினைக்கிற வாழ்க்கையில் ஆண்டவரே, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார், கர்த்தர் என் காரியங்களை கைகூடி வர பண்ணினார் என்ற ஐயப்படாத விசுவாசத்தை, சந்தேகப்படாத விசுவாசத்தை எங்களிடத்துல உயிர்ப்பிக்கும்படியாக நான் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறேன். கர்த்தாவே, நாங்கள் கேட்ட சத்தியத்தை அப்படியே விட்டு விடாமல் உம்மை நாங்கள் நம்பி உமக்காக வாழ்ந்து உமக்காக ஜீவிய ஓட்டத்தை நாங்கள் முடிக்க நீர் உம்முடைய வசனத்தின்படி எங்களை உயிர்ப்பியும் ஆவியானவரே. வசனத்தை நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, நாங்கள் அதன்படி நடக்கிறவர்களாய் எங்களை ஒரு விச நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆவியானவரே. ஒரு விசமுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்னோடு ஆண்டவரே நீர் பேசினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேன்மேலும் உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. அந்த அனைவரையும் ஆசீர்வதிங்க. இந்த பிரசங்கத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்த தெய்வத்துக்கு நாங்கள் மனதார நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். கொடுத்த இயேசுவே, எங்களுக்கு இந்த தருணத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.